2 நாள் முன்னாடி ஒரு சினிமா ஒன்று பார்த்தேன். எல்லாருமே பார்க்கணும், நல்ல படம். 12th ஃபெயில்னு சொல்லிட்டு ஒரு படம். 2 பார்த்துருக்கீங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தில் ஒரு சாதாரண ஒரு மாணவன், 12th ஃபெயிலான மாணவன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ 12th ஃபெயிலானவன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறான். ஏன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறான். அந்த ஐபிஎஸ் ஆகிறதுக்கு என்ன டேம் யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 2 வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று என்ன கேட்டிங்கன்னா பி ஃபோக்கஸ், பயங்கர ஃபோக்கஸ். இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு பயங்கர ஃபோக்கஸாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை அடைஞ்சே தீரலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் காட்டுறதை காட்டி என்ன பிட்டடிக்க விட்டுருவாங்க. ஃபுல்லாகவே பிட்டடிக்க விட்டுருவாங்க. பிட்டடிச்சாலும் தான் ரிசல்ட்டை காட்டுவாங்க. நான் நிறைய எக்ஸாம் நார்த் இந்தியாவில் போய் எழுதியிருக்கேன். பசங்கள்லாம் சேர்ந்து தான் உட்காந்து எழுதுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் சேர்ந்து உட்காந்து நமக்கு எதுவும் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைம் காணாது. இருந்தாலும் சேர்ந்து உட்காந்து எழுதுறதுக்கு அவ்வளோ பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அப்போ அதே மாதிரி அந்த ஸ்கூல் இந்த படத்தில் காட்டுவாங்க. ஜபல்பூர்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா பிட்டடிச்சு பரிசை எழுத விடுவாங்க. பப்ளிக் எக்ஸாம், 12th எக்ஸாம். அந்த டைம்ல ஒரு ஸ்கோடு வந்தோன்னா பரிசை எழுத விட மாட்டாங்க. அப்போ ஒரு மற்ற எல்லா பையங்களுக்கும் ரீ எக்ஸாம் கொடுத்து பிட்டடிக்க விடுவாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பிட்டடிக்க மாட்டேன். அது வரைக்கும் பிட்டு தான் அடிச்சுட்டு இருந்தான். இனிமேல் நான் பிட்டடிக்க மாட்டேன், எனக்கு போலீஸ் ஆஃபீஸராக வேணும் அப்படின்னு பிட்டடிக்காம உட்காந்து பாஸ் பண்ணி 12th பாஸ் பண்ணுறான். அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டிகிரி, ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கா. பிறகு வீட்டில் பாட்டி, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும். பாட்டி பணத்தை கொடுக்குறாங்க, நிறைய பேர் ரூபா கொடுக்குறாங்க. எல்லா வீட்டிலேருந்து பயங்கர சப்போர்ட்டோட அவர் எக்ஸாம் எழுதுறக்காண்டி போகிறான். பேக்கு எல்லாத்தையும் தொலைச்சிருந்தான் கம்ப்ளீட்டாக. ஆனால் வீட்டுக்கு போக அவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவனுக்கு இப்படியே ஆஃபீஸர் ஆகிட்டு தான் வீட்டுக்கு போன ஆசை. அங்கே பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப இங்கே குவாலியர்லேருந்து எங்கே போகிறாங்கன்னா டெல்லியில் போய் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான். கையில் 5 பைசா கிடையாது. எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா ரூபா எதுவுமே நமக்கு தேவையே கிடையாது. எண்ணெய் மட்டும் இருக்கணும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் நமக்கு எண்ணெய் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ உடனே போகிறான். அங்கே சின்ன வேலையாக பார்க்குறான், ஏகப்பட்ட வேலையாக பார்க்குறான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறான், செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறான், என்ன ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறான். அது ஒரு அழகான ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த பாம்பு கட்ட விளாண்டுருக்கோம். இப்போ பேங்க் எக்ஸாம்ல நம்ம ஒரு பிஓ பாஸ் பண்ணால் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும், மெயின்ஸ் பாஸ் பண்ணணும், இன்டர்வியூ பாஸ் பண்ணணும். அது அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கட்டத்தை வச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. முதல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறோம், பாம்புட்டு தப்பிடுறோம். 2வது ஒரு மெயின்ஸ் பாஸ் பண்ணுறோம், அடுத்த பாம்புட்டு தப்பிடுறோம். கடைசியில் போய் இன்டர்வியூ போகும்போது சப்போஸ் நம்ம கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பாம்பு ஒரு குத்துற மாதிரி திரும்ப கீழே விழுந்துருவோம். திரும்ப ப்ரிலிம்ஸ் எழுதணும், திரும்ப மெயின்ஸ் எழுதணும், திரும்ப இன்டர்வியூ போகணும். ஏன்னா ரீஸ்டார்ட், அந்த ரீஸ்டார்ட்ங்கிற வார்த்தையை ஒரு 20 நேரம் யூஸ் பண்ணிப்பாங்க. அதை தான் நம்ம செஞ்சிருப்போம். ஏன்னா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா திரும்ப எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்போம், முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருப்போம். அப்போ அந்த படத்தில் என்ன மெயினாக சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா பி ஃபோக்கஸ். அதை அவன் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அவன் ஊருக்கு போகிறான். 1. 2வது ரீஸ்டார்ட், 5வது அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணுறான். எத்தனை அட்டெம்ப்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த எக்ஸாம் மட்டும் போகக்கூடாது. திரும்ப என்னதுன்னா பழைய நிலைமையிலேருந்து தொடங்கணுங்கிறத நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அழகாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த ரூபா என்விரான்மெண்ட் அதெல்லாம் தேவையில்லை. யாராட்டும் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் நானும் தூத்துக்குள்ள தான் இருந்தேன். இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறக்காண்டி இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படித்தேன். திருப்பி அப்படியே சென்னைக்கு போனேன், விதவிதமான கான்டாக்ட் கிடைச்சிச்சு. திரும்ப டெல்லிக்கு போனேன், அங்கேயும் விதவிதமான கான்டாக்ட் கிடைச்சிச்சு. நமக்கு எப்படியாவது கான்டாக்ட் கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமை எழுதிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஃபுல் டைம் இதுக்குன்னே உட்காந்துருச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். யாராட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பணம் எதுவுமே தேவையே கிடையாது. யாரோ ஒரு வடிவம் உங்களுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம இதை விட்டு விலையை மட்டும் பெறவே கூடாது. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகம்.